ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் வெற்றி பெற்ற செஸ் வீரர் குகேஷுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்தும் 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கியிருக்கிறார். அதை தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு சார்பில் 75 லட்சம் ஊக்கத்தொகையை குகேஷுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்தி பாராட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் வெற்றி பெற்ற செஸ் வீரர் குகேஷுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களையும் 75 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரிடம் செஸ் வீரர் குகேஷ் தனது வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் 17 வயதான சென்னையை சேர்ந்த இந்திய கிராண்ட் மாஸ்டரான குகேஷ் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அவர் சமீபத்தில் கனடாவில் நடந்த கேண்டிட் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்திருந்தார். இதனை அடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் முகாம் இல்லத்தில் அவர் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அவருக்கு ஊக்கத்தொகையாக 75 லட்சத்திற்கான காசோலையை முதல்வர் வழங்கி அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த குகேஷ் தமிழக அரசின் ஊக்கம்தான் தனக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலை அளித்ததாகவும் அதற்கான இந்த வெற்றி பெறுவதற்கான இன்னும் பல சாதனைகளை புரிவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் முதலமைச்சர் தன்னை வாழ்த்தியதாகவும் இன்னும் பல முயற்சிகளை மேற்கொண்டு சாதனை படைத்து தமிழகத்தை முன்னிலை மாநிலமாக விளையாட்டுத்துறையில் மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நீங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் முதல்வர் தெரிவித்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை முகாம் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.